அதாவது கையிலையும் மூட்டுற மாதிரி நம்ம மூட்டி விட்டுறலாம். இப்போ ஃபுல்லாக ஜாயின் பண்ணியாச்சு, ஓர் அடித்தாச்சு. இப்போ சாரியோட வேலை முடிஞ்சுங்க. இப்போ ப்ளவுஸ் கட் பண்ணலாம். பேக் சைடு உயரம் பார்த்துக்குங்க. இதுக்கு லைனிங்கே கிடைக்கல, கலரே வித்தியாசமான கலரு, அதனால லைனிங்கே கொஞ்சம் டார்க் வயலட் தான் கிடச்சிது. அகலம் வந்து 3 இன்ச்சு, உயரம் வந்து 9 இன்ச் வச்சுருக்கேன். ரொம்பலாம் இறக்கம் வைக்கல. இப்போ நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்குங்க. இது ஒரு வெத்தலை நெக்கு மாதிரி தான் வரும். அதாவது ரவுண்டாக வந்து வெத்தலை நெக்கு மாதிரி கூட கிடையாது, இது வந்து ரவுண்டாக வந்து கீழே லைட்டாக வளைச்சி விட்ருக்கேன், வேறு ஒன்றுமே பண்ணலை. இதில் நான் போடுறேன் பாருங்கள் டிசைனு. இதே டிசைனு 3 லைன் வரும், ஒரே நேர்கூட்டில் தான் வரும், தள்ளிலாம் போக தேவையில்லை. 3 லைனு இதே மாதிரி தான் கைக்கும் நம்ம வச்சுருக்கோம். இந்த மாதிரி 3 லைன் போட்டுக்கலாம். கழுத்து வந்து தனியாக நீங்கள் கட் பண்ண தேவையில்லை, நார்மல் கழுத்து தான். நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம தனியாக தான் அந்த பீஸெல்லாம் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இதை கழுத்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ப்ளவுஸில் அடித்து திருப்பிடலாம். இந்த பீஸை மட்டும் நம்ம பத்திரமா வச்சுக்கலாம். இது நெக்கு வந்து அடித்து திருப்பிட்டு நம்ம அதை வச்சு தான் கேன்வாஸ் கட் பண்ண போகிறோம். சும்மா வந்து குண்டூசி தான் இங்கிட்ட அங்கிட்ட குத்தி விட்ருக்கேன். அதாவது 1/4 இன்ச்சில் பாதி அளவு தையல் போட்டிங்கன்னா போதும், 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போடாதீங்க. இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டுறலாம். அந்த கார்னர்ட்டு மட்டும் இந்த பாயிண்ட் வரணுன்றதுக்காக நல்லா கட் பண்ணி விட்ருங்க. இப்போ கட் பண்ணி விட்டு நம்ம வந்து எட்ஜிலே தையல் போட்டுடலாம். நல்லா எட்ஜிலே போடுங்க, லைனிங் கிளாத்து தெரியக்கூடாது. இல்லைன்னா வந்து லைனிங் கிளாத்து தெரிஞ்சால் என்ன ஆகுனா அந்த கழுத்தோடு ஷேப் மாறி போயிடும். இந்த கிளாத்தும் அங்கிட்ட தள்ளி போயிடக்கூடாது, ரெண்டும் வந்து கரெக்டாக இருக்கணும் நமக்கு. நல்லா எட்ஜிலே ஜாயின் பண்ணி விட்டு இந்த கழுத்து பீஸை வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம். கொஞ்சம் தூரத்துலேருந்து ஒரு 2 இன்ச் அளவுலேருந்து வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு கீழே 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 3 இருந்தால் போதும், ரொம்ப தேவையில்லை. இப்போ கழுத்து வரைஞ்சிட்டு கழுத்துலேருந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ அதே மாதிரி கீழே, இப்போ அதுக்கு கீழே போதும். 3 பீஸு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்தந்த இதுக்கு நான் ஊசி குத்தி விட்றேன், ஏன்னா அது வந்து ஷேப் மாறாமல் நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக நான் ஊசி குத்தி விட்றேன். நீங்கள் குண்டூசி குத்திக்குங்க. குத்தி விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒன்று ஒன்றா தனித்தனியாக கையில் வச்சு கட் பண்ணால் தான் அது ஷேப் மாறாமல் உங்களுக்கு கிடைக்கும். நானும் வந்து சாரியில் இருக்க மாதிரியே பண்ணணும்னு ஒரு ஐடியாவில் வெட்டிட்டேன். எப்படா நம்ம தைக்க போகிறோம், நல்லா வந்துருமான்னு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஆனால் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிளாத்தில் வச்சு பண்ணதுக்கப்புறமா ஈஸியாக வந்துடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து நம்ம சாரியில் இருக்கிற மாதிரி நம்ம போட்டோம்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ 3 பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி ஒரு இலை மாதிரி வந்துடும் உங்களுக்கு. நம்பர் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று கட் பண்ணது, 2வது கட் பண்ணது, அதுக்கு மேலே கட் பண்ணது, இந்த மாதிரி 3மே அடுக்கடுக்காக கீழேருந்து நம்பர் போட்டு வச்சுருக்கேன் நான். நீங்கள் வேணால் மேலேருந்து கூட போட்டுக்கலாம், அதனால் தப்பு இல்லை. இப்போ நம்ம வந்து கைக்கு வந்து அடையாளப்படுத்துக்கிறதுக்காக சும்மா ஒரு இது கைக்கு நான் வேறு கட் பண்ணி காமிச்சிட்டேன் உங்களுக்கு. சரி நமக்கு வந்து மறந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு பீஸ் மட்டும் கைக்கு கட் பண்ணி வைக்கிறேன். கைக்கு நான் வந்து தனியாக போட்டதில் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து சாரீ கிளாத்து கட் பண்ணோம் இல்லையா, அந்த இதில் கிராஸ் பீஸ் கட் பண்ணி நம்ம அடித்து திருப்பிடலாம். இது வந்து பிங்க் கலர் சில்க் காட்டன் எடுத்திருக்கேன் நான். 2 லைன் நம்ம கொடுக்க போகிறோம். சாரியில் வந்து பிங்க் கலரு இருக்குது, அதனால் 2 கலர் சேர்த்து கொடுத்தோம்னா நல்ல ப்ளவுஸ் வந்து ரொம்ப லைட் கலர்னால நல்ல ப்ளவுஸ் எடுப்பாக இருக்கும் உங்களுக்கு. க்ரே கலரில் அடித்து திருப்பிடுங்க. இப்போ பிங்க் கலரில் நம்ம அடித்து திருப்பிடலாம். இப்போ நம்ம வந்து க்ரே கலர் பீஸ் வந்து இன்னொன்று கொடுத்துட்டு அடியில் வந்து சாரீ கிளாத்து கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து சாரியோட கிளாத்து ரொம்ப லேஸாக இருக்கனால கேன்வாஸு அப்படியே தெரியும் உங்களுக்கு. அதனால் அடியில் வந்து
க்ரே கலர் நீங்கள் என்ன கலர் வேணாலும் கொடுக்கலாம். அதாவது அந்த ப்ளவுஸோட கலரை ஒத்து போகிற மாதிரி எந்த கிளாத்து வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வேறு கிளாத்து கொடுத்து தான் நான் கட் பண்ணுறேன். படி திருப்பி பார்க்கல நமக்கு எதுவுமே தெரியாது. இப்போ இதுக்கு வந்து பிங்க் கலர் ஒரு சைடு மட்டும் நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு கழுத்துக்கு வருது. ஒரு சைடு வந்து தைக்காதீங்க, பைப்பிங் கொடுக்க தேவையில்ல. நல்ல பொறுமையாக அந்த தையல் மேலேயே போட்டு வாங்க. கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிடலாம். முத நம்ம பொம்மைக்கு போட்டு இந்த ப்ளவுஸை காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா நான் அடுத்தடுத்து வர ப்ளவுஸ்லாம் வந்து உங்களுக்கு பொம்மைக்கு போட்டே காமிச்சிருவேன். ஏன்னா அது நம்ம போட்டு பார்த்தோன்னா வந்து அது தனியாக அழகு தான். நமக்கு சாரியோடு வச்சு காமிக்கிறதோட போட்டு பார்த்து காமிச்சா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் போட்டே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறலாம். எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அந்த க்ரே கலர் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு நமக்கு கொஞ்சோன்னு இருந்தால் போதும். மீதி உள்ள பீஸை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ப்ளவுஸ் கலர் கொடுத்து பைப்பிங் பண்ணிக்கலாம். மேலே வைக்கிறதுக்கு மட்டும் நம்ம மேலே பைப்பிங் வந்து நம்ம ஃபுல்லாக கழுத்துலேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே வர லைன் அது, அதனால் நம்ம ப்ளவுஸ் கலரில் ஒரு லைன் பைப்பிங் கொடுத்துக்கலாம். இப்போ ப்ளவுஸ் கலரில் கொடுக்கும்போது நீங்கள் இந்த ஓரத்தில் நல்லா கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் நம்ம திருப்பி தைக்க முடியும். இப்போ நீங்கள் திருப்பி தைக்கல அந்த பிசுறு வந்து ப்ளவுஸ் கிளாத் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிசுரை நல்லா மடக்கி விட்ருங்க. மடக்கி விட்டு தைங்க. மடக்கி விட்டு நம்ம அப்படியே பைப்பிங் பண்ணிடலாம். சும்மா அப்படியே மடக்கி விட்டால் போதும். அந்த கார்னர்கிட்ட நம்ம நல்லா கட் பண்ணி விட்டோம்னா தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கார்னரும் நல்லா மடிச்சு விட்டு அப்படியே வச்சு விட்டுடலாம். கைக்கு வந்து இதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும், நெக்குக்கு வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம பைப்பிங் பண்ணிட்டோம். இந்த எக்ஸ்ட்ரா பீஸில் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடலாம். தைக்கும்போது அந்த கார்னர் ரெண்டுலேயும் மடிச்சு விட்ருங்க. மடிச்சு விட்டு அந்த பிசுறு உள்ளே போயிடும் உங்களுக்கு. இப்போ இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா நம்ம சென்டரில் கரெக்டாக அந்த ரெண்டு கார்னரும் ஒன்றா இருக்க மாதிரி பார்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் கிளாத்து விட்டு நம்ம தைக்க போகிறோம். அடுத்து வந்து பைப்பிங் நம்ம கொடுக்கல உங்களுக்கு அந்த பிசுறு எல்லாம் உள்ளே போயிடும். கரெக்டாக அந்த ரெண்டு கார்னரும் ஒன்றா இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. நம்ம நெக்கு வச்சு தானே கட் பண்ணியிருக்கோம், அதனால் உங்களுக்கு கரெக்டாக உட்காரும். கரெக்டாக அந்த பாயிண்ட் கிடைக்கும். நம்ம நெக்கு இல்லாமல் கட் பண்ணால் தான் அந்த ஷேப் வந்து கிடைக்கிறது கஷ்டம். இப்போ அதே மாதிரி எட்ஜிலே நம்ம தையல் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிராஸ் பீஸ் நம்ம வந்து க்ரே கலர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது கொஞ்சத்தெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இப்போ அடுத்தடுத்து இந்த மாதிரி வைக்கணும். நம்ம ரெண்டு பக்கமும் ஆனால் பைப்பிங் வந்துடும். நம்ம அதை வச்சு காமிச்சோம் பார்த்திங்களா, ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி வந்துடும். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நமக்கு முன்னாடி பக்கம் மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. ஏன்னா பேக் சைடு வந்து நம்ம அடித்து திருப்பி எட்ஜில் தையல் போட்டுட்டோம். நம்ம முன்னாடிக்கு வந்து கழுத்து வந்து நம்ம ஒன்றுமே பண்ணலை. இப்போ வந்து நம்ம முன்னாடி இருந்து கிராஸ் பீஸ் வச்சுட்டு வந்துடலாம். திருப்பி வச்சு நீங்கள் அந்த எட்ஜிலே தையல் போடுங்க. அந்த கார்னர்கிட்டலாம் கரெக்டாக நிப்பாட்டி திருப்புங்க. நிப்பாட்டி திருப்பும்போது தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ நான் மடக்கிற மாதிரி மடக்கி பைப்பிங் பண்ணுங்கள். நான் முன்னாடி வந்து டாட் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அது ஏன்னா அந்த பொண்ணுக்கு
எப்படி தைச்சாலும் ஷோல்ட்ரு வந்து அதாவது கழுத்து ஏற்றி இருந்தாலும் சரி இறக்கி இருந்தாலும் சரி ஷோல்ட்ரு வந்து நிற்கவே மாட்டேங்குது, இறங்கிட்டே போதும். நாங்கள் சரி நம்ம வந்து 4 டாட் போட்டு பண்ணி பார்ப்போம், கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அப்படின்றதுக்காக 4 டாட் போட்டிருக்கேன். நான் 5 டாட் கூட போடலாம். 5 டாட் போடணுன்னா சைடில் ஒன்று போட்டிருக்கலாம். நான் சைட்லேயே ஒன்று போட்டிருக்கேன். மொத்தம் இந்த ப்ளவுஸ்க்கு நான் 5 டாட் போட்டிருக்கேன். பொம்மைக்கு போட்டு காமிச்சிருப்பேன் முன்னாடி பாருங்கள். அந்த முன்னாடி கப் சைஸ் மட்டும் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு, எந்த கரெக்ஷனும் இருக்காது. அதை நான் சும்மா அது வந்து ப்ளவுஸ் வந்து பெருசு, பொம்மை வந்து ரொம்ப சின்ன உடம்பு பொம்மை தானே, அதனால் நம்ம வந்து ஃபுல்லாக ஓரளவுக்கு கொஞ்சம் பிடிச்சி தைச்சிட்டு தான் போட்டிருப்பேன். அப்படி போட்டிருந்தாலுமே கப் சைஸ் வந்து செமையாக இருக்கும். இப்போ நல்லா முன்னாடி வரைக்கும் நம்ம பைப்பிங் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. இப்போ இந்த பிசுரெல்லாம் எதுவுமே தெரியல உங்களுக்கு, நீட்டாக இருக்குது. இப்போ அடுத்த லைன் வந்து பிங்க் கலர் கொடுக்குறேன். பிங்க் கலர் வந்து நம்ம தைக்கிறப்ப அடியில் உள்ள அந்த க்ரே கலர் பீஸோடு சேர்த்து உங்களுக்கு தையல் விழுந்துடும். அதனால் வந்து அதுக்கு ஹெம்மிங் பண்ணணும்லாம் தேவையில்லை. இப்போ இது வந்து நம்ம பிங்க் கலர் வைக்கிறது கொஞ்சம் 1 இன்ச்சு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க. அடிப்பக்கம் உள்ளே போகிற மாதிரி அந்த பிசுறு வந்து உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ 2வது தையல் போடலாம். அந்த பிசுறெல்லாம் நல்லா மடக்கி உள்ளே விட்டு 2வது தையல் போடுங்க. இப்போ இந்த பக்கம் இருந்து நம்ம கொண்டுட்டு போகலாம் முன்னாடி வரைக்கும். கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டுருங்க. ஏன்னா வந்து நானே கொஞ்சம் பத்தாம தான் தள்ளி தான் வச்சுருக்கேன். மறுபடியும் எடுத்துகிட்டு நான் மறுபடியும் கொஞ்சம் தள்ளி வச்சேன். அதனால் வந்து நம்ம வைக்கிறது வந்து ஒரு இன்ச்சு 1.25 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம முடிச்சதுக்கப்புறம் 10ல் அந்த ஒட்டுல வந்து அந்த பிசுறு வந்துச்சு அப்படின்னா வந்து அது பிரிஞ்சுட்டே வந்துடும். அதனால் உள்ளே நம்ம வந்து தள்ளி வைக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் நிறையவே விட்டுருங்க. இப்போ முன்னாடி வரைக்கும் விட்டு கட் பண்ணிவிட்டு அது பிசுரை மடக்கி விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. தைச்சதுக்கப்புறம் திருப்பிடலாம். திருப்பி இன்னொரு தையல் போட்டுருங்க. நீங்கள் கிராஸ் பீஸ் ஒரே அளவாக கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்தளவுக்கு நீட்டாக வரும். ஒரு இடத்துல கூட குறையாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நமக்கு தைக்கும் போது இந்தளவுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வராது. அதனால் கிராஸ் பீஸ் கட் பண்ணும்போது ஒரே அளவாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பக்கம் நம்ம தையல் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா இந்த கிளாத் வந்து தூக்கிட்டு இருக்கு, நம்ம இன்னொரு தையல் போட்டுடலாம். நல்லா கரெக்டாக வச்சு இன்னொரு தையல் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் அடுத்த பீஸ் நம்ம வைக்கலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு வச்சு காமிச்சிட்டேன் நான் பைப்பிங்கு. அடுத்த பீஸ் நம்ம வைக்கலாம். கரெக்டாக அந்த வந்து நூல் வந்து அந்தந்த கலர் மாற்றிக்கோங்க. ஏன்னா க்ரே கலருக்கு நம்ம க்ரே கலர் நூல் மாற்றணும், பிங்க் கலருக்கு பிங்க் கலர் நூல் மாற்றணும். நூல் மட்டும் கரெக்டாக அதே கலர் போடுங்க. அப்போ தான் வந்து நம்ம பண்ணுற டிசைன் வந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் வந்து செமையாக இருக்கும். இப்போ இன்னொரு பீஸ் வந்து நம்ம க்ரே கலரில் வைக்கலாம். இப்போ அது வந்து நம்ம அடுத்த லைனில் வந்து கொண்டு வந்து விட்டுடலாம். 2 லைன்னா நம்ம என்னடா 3 வச்சுருக்கோம், 3 வைக்க போகிறாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. 2 லைன் போதும். ஏன்னா வந்து எதுக்கு நிறைய வச்சோன்னா ரொம்ப கச்ச கச்சன்னு இருக்கும். அதனால் வந்து 2 லைன் மட்டும் கொடுத்துருக்கேன். அதை 2வது இதில் வந்து நம்ம கொண்டு வந்து விட்டுடலாம். கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக நம்ம வந்து அந்த கேப் கொடுத்து நம்ம தைக்கிறது வந்து ஒரே அளவாக இருக்கணும். அளவு வந்து மாறி போயிடக்கூடாது. அப்படியே அங்கேயே திருப்பி ரிட்டன் வந்துடலாம். இன்னொரு தையல் போட்டு விட்ருங்க. அந்த பக்கம் போட்டு அப்படியே இந்த பக்கம் தைச்சிடலாம். இந்த பக்கம் தைக்கிறது வந்து முன்னாடி வரைக்கும் வந்துடும். கரெக்டாக வச்சு தைங்க. முன்னாடி வரைக்கும் நம்ம தைச்சி கட் பண்ணிடலாம்.
அதில் இருக்க அடியில் இருக்க வந்து தையல் வந்து அடியில் போயிடணும். இப்போ இன்னொரு தையல் போட்டுடலாம். கையில் பெரிய ஊசி வச்சுக்கோங்க. இந்த இடத்துலையும் கொஞ்சம் அகலமாக இருந்துச்சுன்னா லைட்டாக நம்ம உள்ளே தள்ளி விட்டு தைச்சி விட்டுடலாம். இப்போ நம்ம 2 பக்கமும் தையல் போட்டுட்டோம். பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ளே வந்துடணும். இப்போ அதுக்கு மேலே நம்ம தையல் போட்டுடலாம். கரெக்டாக அந்த வளைவுக்கெல்லாம் பார்த்து தைங்க. நம்ம வந்து ஒரே மாதிரி கட் பண்ணால் தான் இந்த பைப்பிங் 2 பைப்பிங்கும் உட்காரும் உங்களுக்கு, இல்லைன்னா உட்காராது. நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து ஒரே அளவாக நம்ம வரைஞ்சி கட் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த பீஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு உட்காரும். இப்போ இன்னொரு லைன் வச்சிடலாம். நான் வந்து இந்த டிசைன் வந்து அதுக்கப்புறம் யோசித்து வச்சேன் நான். சரி 3 பீஸ் வந்து ஏன்னா தடவை வந்து நமக்கு கொஞ்சம் கிராண்டாக தெரியல, முழுக்குன்னு தெரியுது அப்படின்றதுக்காக மறுபடியும் யோசித்து இந்த டிசைன் வந்து 3 பீஸ் ரெடி பண்ணி வச்சேன். வச்சதுக்கப்புறமா ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ மேலே ஏன் நீங்கள் எப்படி வைப்பீங்க அப்படின்னா லைட்டாக அந்த இடத்துல பிரித்து விட்டு நம்ம உள்ளே கொடுத்து வச்சிடலாம். ஏன்னா கீழேலாம் நம்ம இந்த மாதிரி டிசைன் ஏதாச்சும் கொடுத்தோம்னா நல்லா தான் இருக்கும். ஏன்னா ரொம்பவும் கிராண்டாக வேணாம், காட்டன் சரி தானே அப்படின்ட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு 3 அந்த பீஸ் அடித்து 3 கலர்லேயும் ப்ளவுஸ் கலரு, க்ரே கலரு, பிங்க் கலரு 3 கலர்லேயும் அடித்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 3ஐயும் ஒன்றா சேர்த்து நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு கரெக்டாக கட் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே உள்ளே கொடுத்துடலாம். லைட்டாக அந்த இடத்துல பிரித்து விட்ருக்கேன். பிரித்து விட்டு நம்ம கரெக்டாக கொடுத்து தைச்சி விட்ருங்க. நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. 2க்கும் சரியாக இருக்கா, எங்கேயாச்சும் கூட குறையாக இருக்கா, எத்தந்தமாக இருக்கான்னு கொஞ்சம் நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைங்க. இப்போ அது மேலேயே இன்னொரு தையல் போட்டு விட்டுடலாம். கரெக்டாக வச்சு போடுங்க. இப்போ மேலே வந்து நம்ம இன்னொரு பீஸ் கொடுத்துடலாம். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ஐடியா வரல. அதுக்கப்புறம் தான் சரி நம்ம வச்சுருக்கிறது வந்து கொஞ்சம் முழுக்குன்னு இருக்க மாதிரி இருக்குது, அதனால் நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா அது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக யோசித்து பண்ணேன். இந்த மாதிரி தான் நம்ம சின்ன சின்னதாக ஒன்று நம்மளாக வந்து யோசித்து நம்ம சரி இந்த இடத்துல இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்மளாம் கொஞ்சம் கெஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கிறது தான். இது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம டிசைன் ப்ளவுஸ் பண்ணுறதுனா ரொம்ப பெரிய விஷயம் அப்படிலாம் இல்லை. நம்ம சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம மாற்றி பண்ணலாம், அதனால் தப்பே இல்லை. நம்ம அழகாக வரணுன்றதுக்காக கண்டிப்பாக வந்து கஷ்டப்படுறதுல தப்பே இல்லை. அதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுல்ல, அதுவே பெரிய விஷயந்தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதுதான் கை. இந்த கையை நான் நேற்றுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கைக்கு ஏற்கனவே நான் போட்டேன், நேற்று போடல, 2-3 நாள் அது கைக்கு போட்டு தையல் போட்டிருக்கேன். நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி தான். அதுக்கு நம்ம இந்த சாரியோட கிளாத்து தான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி பைப்பிங் பண்ணலாம். இந்த டிசைன் வந்து சாரியில் இருக்க மாதிரியே அப்படியே நம்ம பண்ண போகிறோம். அதனால் வீடியோ கட் பண்ணால் பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியான முறையில் புரியும். இது மாதிரி டிசைன் உங்கள் சாரியில் இருந்துச்சுன்னா நீங்களும் பண்ணி போடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பைப்பிங் கொடுத்துடலாம். ஒரே மாதிரி பைப்பிங் கொடுத்துட்டு சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. அடையாளப்படுத்திட்டு நம்ம வந்து இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணி பிங்க் கலரில் அடித்து திருப்பி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் அடிக்கணும். இது கொஞ்சம் நமக்கு அந்த கிராஸ் பீஸ் வந்து நம்ம கொஞ்சம் குட்டை குட்டையாக தான் கிடைக்கும். ஏன்னா துணி வந்து நம்ம நிறைய எடுக்கல இல்லையா, 1/4 மீட்டருக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கோம். வெறும் ஒரு 20 சென்டிமீட்டர் அளவு தான், 20 பாயிண்ட் அளவு தான் எடுத்திருக்கோம் நம்ம. அதனால வந்து 1/4 மீட்டருக்கும் கம்மி தான். அதனால் அதிகம் கிளாத்து கிடைக்காது. கட் பண்ணி தான் ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம பிங்க் கலர் அடித்து திருப்பணும் இல்லையா, இப்போ அது பிங்க் கலர் வந்து ஒரு லைன் கொடுத்துடலாம். கீழே இருந்து 1/2 இன்ச்சுக்கு மேலே ஏற்றி இந்த மாதிரி முக்கோணமாக நம்ம மடித்து விட்டு
கீழே இறக்கிடலாம். 2 லைன் கொடுக்கணும். இது ஒரு லைனு, கிரே கலர் சாரீ கலரில் ஒரு லைன் கொடுக்கணும். ஏன்னா இதே மாதிரி தான் நம்ம ப்ளவுஸ்க்கு 2 லைன் கொடுத்துருக்கோம். அதனால் கைக்கும் நம்ம 2 லைன் கொடுத்துடலாம். இதோட பின் கழுத்து டிசைன் வந்து நாளைக்கு சொல்லித்தரேன் நான். அதுவும் இன்னும் அதாவது வித்தியாசமாக செமையாக இருக்கும். நம்ம ப்ளவுஸ் வந்து நார்மல் கட்டிங்னா நம்ம தனியாலாம் கட் பண்ண தேவையில்ல. இந்த டிசைனுக்குன்னு நார்மலாக அந்த டிசைன் பண்ணலாம், செமையாக இருக்கும். இன்றைக்கி பார்க்குறவங்க நாளைக்கு ப்ளவுஸ் டிசைனும் பார்த்து கற்றுக்குங்க. இப்போ இந்த மாதிரி தைச்சிட்டு மேலே ஒரு லைன் கொடுத்துடலாம் க்ரே கலரில். இந்த மாதிரி ரெண்டு கைக்கும் நம்ம தைச்சிட்டோம். தைச்சதுக்கப்புறம் நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக அகலம் வந்து 4 இன்ச்சு, உயரம் வந்து 4 இன்ச்சு கிட்ட எடுத்திருக்கேன். அதை 2ஆக மடிச்சுக்குங்க. இந்த மாதிரி 2ஆக மடித்து மறுபடியும் அதை 2ஆக மடிச்சுக்கோங்க. அப்போ 4 பீஸ் இருக்குது. 2 கைக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வரைகிற மாதிரி கீழேருந்து ஒரு வளைவு போட்டுட்டு மேலே அதை கொண்டு போய் சேர்த்து விட்ருங்க. இந்த மாதிரி வளைவு போட்டுக்கலாம். நடுவில் வந்து 1 இன்ச் அளவு தான் நான் விட்டுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி அழகாக அந்த வளைவு மட்டும் நம்ம கரெக்டாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி வரணும். 2 கைக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து அடியில் வந்து சாரியோட கிளாத்து வந்து ரொம்ப லேஸாக இருக்கனால இப்போ அதே கலரில் க்ரே கலர் ஓரளவுக்கு ஒத்து போகிற அளவுக்கு இன்னொரு பீஸ் வச்சு நம்ம தைச்ச ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம். ஏன்னா வந்து அது லேஸாக இருக்கனால கண்டிப்பாக கேன்வாஸ் வைக்கிறதுனால கண்டிப்பாக தெரியும். அப்படியா நல்லா இருக்காது அது பார்க்குறதுக்கு. அதனால் உள்ளே ஒரு கிளாத்து கொடுத்து நம்ம தைக்கிறப்ப வந்து அடியில் கேன்வாஸ் தெரியாது. இப்போ ஒரே அளவாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து பைப்பிங் பண்ணலாம். ஏதாவது கீழேயும் மேலேயுமே பிங்க் கலர் தான். ப்ளவுஸுக்கு மட்டும்தான் வந்து ப்ளவுஸ் அந்த ப்ளவுஸ் கலரில் நான் மேலே ஒரு லைன் பைப்பிங் கொடுத்துருப்பேன். இது கைக்கு வந்து 2மே வந்து பிங்க் கலர் தான், மேலே கீழேயும். பக்கத்துலேயே வச்சு காமிக்கிறேன். நம்ம அந்த சுற்றிலும் இந்த தையல் போட்டதுலேயே ஒரு தையல் போடுங்க. அந்த தையல் மேலேயே போடுறதுனால நமக்கு வந்து திருப்பி நம்ம தைக்கிறப்ப அந்த நூல் வந்து தெரியாமல் இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம தையல் மேலேயே போடணுன்றதே சொல்கிறேன். இப்போ வந்து அப்படியே திருப்பி நம்ம உருட்டிலாம் தைக்க தேவையில்ல, அப்படியே மடக்கி ஒரே தையல் தான். இந்த மாதிரி மேலே வந்து ஒரு கொஞ்சனாச்சும் கிளாத்து விடுங்க. மேலேயும் 2 சைடும் கொஞ்சம் கிளாத்து விட்டு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அடுத்த லைன் வந்து பைப்பிங் பண்ண போகிறோம் மேலே. அப்போ வந்து அது உள்ளே போயிடும் அந்த பிசுறு. அதனால் கொஞ்சம் கிளாத்து விட்டுக்கோங்க. ஒரே அளவாக இருக்கட்டும் பைப்பிங். ஏன்னா வந்து சின்னது பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் வைக்கிற அளவு வந்து ஒரே அளவாக கொடுத்துக்குங்க. இப்போ நான் முடிச்சிட்டோம் பைப்பிங்கு. இப்போ மேலே இது உள்ளே இருக்க பிசுறெல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி விட்டுறலாம். மேலே கட் பண்ணாதீங்க அதிகமாக. கீழே இருக்க சுற்றிலும் ஓரளவு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் மேலே ஒரு பிங்க் கலர் பீஸ் கொடுத்து கிராஸ் பீஸு பைப்பிங் பண்ணலாம். நல்லா கீழே நல்லா அந்த கிராஸ் பீஸை வளைச்சி அந்த கார்னர்ட்டு நிப்பாட்டி மறுபடி ரிட்டன் நம்ம அந்த வளைக்கிறப்ப வந்து உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ ஃபுல்லாக நம்ம தைச்சி எடுத்துட்டு அந்த கார்னர்ட்டு மட்டும் நல்லா கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டுட்டு திருப்பிடலாம். திருப்பி நீங்கள் பண்ணுறப்ப அந்த கிராஸ் பீஸை மடக்கி அந்த பிசுறு எல்லாம் உள்ளே போகிற மாதிரி மடக்கி நம்ம வந்து இப்போ பைப்பிங் பண்ணலாம். இது மாதிரி வச்சு பண்ணுங்கள். கொஞ்சம் தூக்கி விட்டு தைச்சி விட்றலாம். ஏன்னா வந்து நம்ம அடுத்து வந்து தைக்கிறப்ப தான் தையல் போடுவோம். அதனால் வந்து கொஞ்சம் டைட்டாகவே இருக்கட்டும். ஏன்னா ஸ்டார்டிங்னால பிரியவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா தைச்சி விட்ருங்க. தைச்சி விட்டு இப்போ ஒரே அளவாக நம்ம முடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த கார்னர்லேயும் நல்லா உள்ளே அந்த பிசுரை உள்ளே நல்லா மடக்கி விட்டு நம்ம தையல் போட்டுடலாம்.
தையல் போட்டுட்டு வெளியில் எடுத்துடலாம். வெளில எடுத்துட்டு அந்த உள்ளே இருக்க பீஸை ஓரளவுக்கு கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ கட் பண்ணி விட்டாச்சு. கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து முக்கோண பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது ப்ளவுஸ் கிளாத்தில் ஒன்று, பிங்க் கலரில் ஒன்று, அடுத்து வந்து கிரே கலரில் ஒன்று. நம்ம வந்து இப்போ 3 பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 3ஐயும் ஒன்றாக்கி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அடியில் வந்து பிங்க் கலரு, நடுவில் வந்து கிரே கலரு, மேலே வந்து ப்ளவுஸ் கலரு, இந்த மாதிரி 3ஐயும் சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கு நம்ம பிங்க் கலர் ஒரு லைன் கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு மேலே கிரே கலர் சாரீ கலர் ஒரு லைன் கொடுத்துடலாம். இப்படியே போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி 2 லைன் 2 கலர் கொடுத்து நம்ம பண்ணி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நம்ம இருந்தாலும் இதோட விட போகிறது கிடையாது. நம்ம மேலே ஒரு டிசைன் கொடுக்க போகிறோம். அது செமையாக இருக்கும். நீங்களே பாருங்கள், சாரியில் இருக்க மாதிரி நம்ம அப்படியே கொடுத்துருப்போம். இப்போ மேலே ஒரு இந்த மாதிரி ஒரு ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு நம்ம தைச்சி திருப்பிடலாம். இப்போ அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்பிடுங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி கேப் கொடுத்துக்கிறது வந்து ஒரே அளவாக இருக்கணும். நம்ம ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ இப்போ அதே மாதிரி இருக்கணும். இப்போ 2வது தையல் போட்டுக்கலாம். போடையில் திருப்பி ரிட்டன் வந்து அந்த ஃப்ளிட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு தையலை போட்டுட்டு திருப்பிக்கோங்க. இல்லைன்னா வந்து அது தூக்கிக்கிட்டு அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் ஒரு தையல் போட்டு திருப்பிக்கலாம். இப்போ 2 கைக்கும் நம்ம இந்த மாதிரி லைன் கொடுத்தாச்சு. 2 கைக்குமே வந்து இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ முன்னாடி பக்கம் வர்ற மாதிரி இதை சாய்ச்சி வைக்கலாம். இந்த நம்ம டிசைன் பண்ணோம் இல்லையா பைப்பிங் வச்சு, அது முன்னாடி வர்ற மாதிரி இந்த மாதிரி சாய்ச்சி ஒரு சைடாக சாய்ச்சி வைங்க. இந்த டிசைன் வந்து நம்ம முன்னாடி கை பார்த்து இருக்கணும் மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு இது முன்னாடி பார்த்து வேணாம், எனக்கு சென்டராக தான் வேணும் அப்படின்னாலும் சென்டராகவும் வச்சுக்கலாம். இது வந்து நம்மளோட விருப்பம்தான். நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்படி தான் வைக்கணும்லாம் கட்டாயம் கிடையாது. இப்போ வந்து நம்ம அதை தூக்கி விட்டு நம்ம உள்ளே வந்து நம்ம பீஸ் ரெடி பண்ணி வச்சிடணும்ல, இதை கொடுத்து நம்ம கரெக்டான அளவில் வச்சுங்க. வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே தைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், சிம்பிளாக தான் நம்ம ரெடி பண்ணணும். ஆனால் இந்த கை டிசைன் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஏன்னா வந்து நமக்கு இப்போ வர்ற சாரியில் வந்து முந்தியும் ப்ளவுஸும் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் சாரீ வந்து அந்த சாரியை கட்டி நம்ம ப்ளவுஸ் போடுறப்ப அது வேறு ப்ளவுஸு வேறு சாரீ மாதிரி தெரியுது. ஆனால் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கலர்ஃபுல்லாக நம்ம டிசைன் பண்ணி போடுறப்ப வந்து உங்களுக்கு சாரீ வந்து சாரீ ப்ளவுஸும் ஒரே மாதிரி தான் தெரியும், வித்தியாசம் தெரியாது, பார்க்கவும் நல்லாயிருக்கும். அதனால் சாரீ கலர் வந்து கொஞ்ச நாச்சும் நம்ம ப்ளவுஸில் சேர்த்து பண்ணுறப்ப அந்த சாரீ ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சாரியும் முந்தியும் ப்ளவுஸும் ஒரே மாதிரி வர்றதுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணி போடுங்க, செமையாக இருக்கும். இந்த மாதிரி பாசி வச்சுக்கோங்க. நான் இந்த கார்னரில் வந்து ஒரு பாசி வச்சுட்டு அதுக்கு கீழே 2 வைக்கிறேன். இது 3க்கும் ஒன்று கொடுத்துருக்கேன் நான். 10 நிமிஷத்தில் நம்ம கை டிசைன் முடிச்சாச்சுங்க. ரொம்ப ஈஸியாக. கண்டிப்பாக இதை நீங்கள் பார்க்குறதோட நிப்பாட்டாமல் ரொம்ப ஈஸியாக தான் சொல்லித்தரேன் நான். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் சாரிக்கும் போட்டு நீங்கள் அசத்துங்க. நல்லா முடிச்சு போட்டு இப்போ கீழே வந்து பாசி கொடுத்துடலாம். கீழே வந்து நான் வந்து ரவுண்டாக கொடுக்க போகிறேன். ஒரு 6 பாசி கோர்த்து ரவுண்டாக நான் கோர்த்து விட போகிறேன். 6 பாசி கோர்த்துக்குங்க. இது வந்து பார்டர் வந்து சில்வர் கலரு, அதனால் சில்வர் கலர் நான் பாசி கொடுக்குறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து கோல்டன் கலரு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கோல்டன் கலர் கூட கொடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 பாசிக்கு ஒரு குத்து அந்த மாதிரி குத்தி விட்டுருங்க, போதும். இந்த டிசைன் வந்து கை முன்னாடி பார்த்துருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முன்னாடி கை வந்து பார்த்துருக்க மாதிரி வச்சுக்கோங்க.
ஏன்னா முன்பக்கம் வரணும், பின்னாடி போச்சுன்னா நல்லா இருக்காது. முன்னாடி வர மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்க செம்மையாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ உள்ளே திருப்பி நல்லா திக்கு போட்டு கட் பண்ணி விட்ருங்க. இதுக்கு ஒரு 4 நூல் போட்டு கொடுத்துருக்கேன். இதுதான் சாரீ, இதுதான் ப்ளவுஸு. நம்ம வந்து லைனிங் கொஞ்சம் டார்க்காக போட்டிருக்கனால கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து டார்க்காக இருக்குது. இப்போ இந்த டிசைன் வந்து தெரியும் உங்களுக்கு, இதே மாதிரி தான் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதனால் அதே மாதிரி நம்ம ப்ளவுஸ்க்கும் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பிங்க் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் தெரியுது. ஆனால் வந்து இப்போ நம்ம வச்சு பார்த்து தான் எடுத்தேன், கரெக்டாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு ஆனால் கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக தைச்சி போட்டால் நல்லாவே இருக்காது, பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரியும். அதனால் நம்ம டிசைன் பண்ணி போட்டு பார்க்குறதுனால உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியுது. இந்த பிங்க் கலரு இந்த வளைவு நம்ம கொடுத்து பண்ணியிருக்கோம், செமையாக இருக்குது. இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இதுக்கு நம்ம பாசி வச்சிடலாம். பாசி இதே மாதிரி கீழேயும் நம்ம ஒரு ரவுண்டு கொடுத்துடலாம். 6 பாசி, நடுவில் 1, சுற்றிலும் 6 பாசி கொடுத்தா போதும். இங்கே வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த கார்னர்ல எல்லாம் 3 பாசி கொடுத்துருந்தேன். மற்ற அந்த வி மாதிரி நம்ம அடிச்சிருக்கோம்ல, அதுக்கு எல்லாத்துக்கும் 1 கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு ப்ளவுஸு. ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஒரு டிசைன் வந்து அழகாக நெக்கு ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி நம்ம டிசைன் பண்ணாமல், நெக்கே கட் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சாரியிலேருந்து பண்ணுறது பண்ணி போட்டோன்னா வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ செமையாக இருக்குன்னு. இந்த கார்னர்ல எல்லாம் 3 பாசி வச்சு விட்ருக்கேன். பொம்மைக்கு போட்டாச்சு. பாருங்கள் முன்னாடி பாயிண்ட் வந்து எப்படி இருக்குன்ட்டு. நான் தமிழில் இதைத்தான் போட போகிறேன். நான் இது பொம்மை தான். இதுக்கு வந்து நம்ம பொம்மைக்கு வந்து இதான் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் நான் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுதான் கை. இதெல்லாம் பிடிச்சி தைச்சனால அப்படி இருக்குது. ஏன்னா ப்ளவுஸ் வந்து பெருசு, நம்ம வந்து கொஞ்சம் அந்த பொம்மை அளவுக்கு நம்ம பிடிச்சி தைச்சனால கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது. ஆனால் கப் சைஸ் வந்து சின்னதாக நம்ம பிடிச்சி தைச்சாலும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் பேக் சைடு. ஆனால் இது வந்து சின்ன பொம்மைனால நமக்கு கழுத்து கொஞ்சம் ரொம்ப ஆணு தெரியுது. ஆனால் வந்து அவங்க கொஞ்சம் வெயிட்டாக இருப்பாங்க, அதனால நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த சாரியில் வந்த டிசைன் தான் நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.